सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सुमङ्गले त्र्यम्बतोरिमास्तु मे तपस्यता सौभाग्यमस्मे இந்தாங்க தாலி எடுத்து கட்டுங்க புள்ளைகிறேன் அச்சத அச்சத கெட்டிமேளம் கெட்டிமேளம் மாங்கல்யம் சந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சதகே சஞ்சீவ சரத சதம் கை கொடுங்க சார். அட பரவாயில்ல, கை கொடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் பெரிய கோடீஸ்வரியா உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்க. நான் உங்களை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணா நீங்க ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோ அது ஒரு பயம். அதோட எங்க வீட்லயும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. தப்புன்னு தெரியும், இருந்தாலும் உங்களையே கல்யாணம் பண்ணணும்னு வைராகியம். அதனாலதான் இப்படி ஒரு பிளே பண்ணி இவ்வளவு சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணமா? கல்யாணம் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு பார்த்தோன்னு கொட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எவனா இருந்தாலும் இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆள் என் தங்கச்சி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு? இன்ஸ்பெக்டர், அந்த மேஜர் இது பாருங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா தாலி கட்டுற வரைக்கும் அவர் முகத்தை கூட பார்த்ததில்ல. இது கதை. முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்னங்க வர்றீங்களா? இத பாருங்க, நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம், ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நான் நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, 5 பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர என் வீட்ல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். நடங்க. நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்போ எனக்கு கோவம் இருந்தாலும் என்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சப்பா. விசாரிச்சு பார்த்தேன், உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா, அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நினைச்சு மாப்பிள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு நினைக்கியா வேண்டாம் நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக நடந்துதான்டா போகணும். முதலாளியே, மணி 8 ஓ, 8 ஆயிருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? எங்க பாய் போடுறீங்க? இதுதான் நம்ம மாமூல் இடம். இங்கதான் விசாலமா நல்ல காத்தோட்டமா இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே சம்திங் ஸ்பெஷல் தான். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க 1ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு காரு, காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு சுதந்திர தாகம் நல்லா படிக்க நல்லா இது இங்க வந்து இப்படி படுத்துருக்கீங்க. சட்டை இருப்படாதுல்ல.
தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஆசிரியர் சார் புறப்படலாமா? வந்துட்டு இருக்கேன். எங்க ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். தெருவுல போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? என்ன நீ? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நான் தூங்க சொல்றேன். என்ன? விடாத, புடி. விடாத. தாத்தவி சொல்லிட்டேன்ல, பாருங்க. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போய. இத வந்துட்டேன் மாமி. இந்த இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்க ஓடியாங்க, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. கிளிக்குண்ட பூனை முதிருச்சு, ரெண்டாவது நல்ல மாப்பு முதிருச்சு. பட்ட பொருள் ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆமா, ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அதெல்லாம் ஆகிற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்க ஒரு தர்மர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷன் பண்ணி இருப்பார். தப்பு பண்ணிட்டு தானே வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கதையாக்குது? அவன் நெத்தியில போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா. என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கு என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டம் வந்துச்சுமா. அந்தாலே பொண்ணு கெடுத்தன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க போலீஸ. அவன் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலே வா, பாருங்கய்யா என் அழகு தேவதையை பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடிக்கிளைய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இதை நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு பொண்ணு கதற கெடுத்தது எல்லாமே இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்கத்தமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வச்ச குடி தப்பிடுச்சு. நான் மானுக்கு வள வச்சேன், அதுல மண்டி வந்து விழுந்துருச்சு. யானை குடி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கேட்கவும் இல்ல. வரட்டேன். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்டகிட்டேன்னு கதை விட்டுட்டு இவனை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாட்டாடா. மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேறையா? அண்ணா, உங்களுக்காக புது மந்திரிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா. ஏய், பாத்ரூம்ல போ. நானா வந்து கதவை தட்டுற வரைக்கும் கதவை திறக்கூடாது. ஹனிமூனுக்குன்னு வந்திருக்கோம். மதியம் சேர்ந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்களே, போதும் எழுதினது. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, முடிச்சிடறேன். நிஜமா? நிஜமா தான். ஆர்த்தி, ஏன் கதவை தாள் போடுற? நீங்க தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. முடிஞ்சிருச்சு சரிமா, போய் ஃபேக்ஸ் கொடுத்துட்டு வரணும்ல.
இது பாரு, நான் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் கொடுக்க போல, 2 in 1. வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரின்னு சொல்லுமா. அல்வாலாம் ஒண்ணும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். சீக்கிரம் வந்துடுறேன். காசு செலவாயிடுமே நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சரி, நீ சீக்கிரமா அல்வாவோட வந்துடுங்க. பாப்பா ஐயம்மா எப்படி இருக்கீங்க ஐயம்மா? எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ளை சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்கு, கூப்பிடுமா. உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. பாப்பா என்னாச்சு? போன வேகத்திலே வந்துட்டீங்க, பேசல? பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷலை நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கோ? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயோ என்னங்க இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி தரத்திறன்னு எழுதிட்டு போய் கதவை தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு எந்திரிச்சார். ஏமா நெசமாவா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க என்ன ஜானி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன், இங்க உள்ளதான் வச்சேன். கொஞ்சம் இருங்க. என்ன? இந்த மீசையில தான் ஒட்டிருக்க மாதிரி. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இருங்க. இதோ, இங்க. காலங்கத்தால என்ன விளையாட்டு இது? என்னம்மா அது ஒரே கசமுசாவா இருக்கு? என்னாச்சு? யாரு இவரு? இவருதான் அவரு. அப்ப அவரு எவரு? உள்ள கண்ணாடி கைத்தறியோட வயசானவர் இருந்தாரா? அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவா. என்னாச்சு அவனா? ஒண்ணுல சம்திங் கன்ஃபியூஷன். 100 ரூபாய் செலவு வச்சிருக்கியா? கொடுக்குறேன் சார். கண்டிட்டு கத்துவான், அந்த அளவுக்கு தான் அந்த பத்திரிக்கை வாங்குறேன். பழைய ஆளுங்க நீங்க. இந்தப்பா. வேண்டாங்க, நீங்க பத்திரிக்கை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. உண்மையிலேயே படிக்கணும்னு அக்கறைக்கு வாங்கினா போதும். ஏங்க இது வரைக்கும் காலையில இருந்து 7 பஸ் ஏறி இறங்கியாச்சு. அவரும் தொண்டு கையே கத்திக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு ஒரு பத்திரிக்கையாவது வாங்க கூடாதா? ஒரு பத்திரிக்கை வாங்குங்க, ஒரு பத்திரிக்கை கொடுங்க. அம்மா காலங்காத்தால போலியாவது ஆச்சே. பரவாயில்ல, ஏதோ ஒரு தாய் கொடுத்ததாவது நம்ம பத்திரிக்கை படிக்கணும்னு அக்கறை இருக்க. யார் வருது? நேத்து மிஸ்டர் ஞானசூரியனை மீட் பண்ணேன். என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட உருக்கமா சொன்னேன். எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டாரு. 2 நாள் டைம் கொடு, யோசனை பண்றேன்னு சொன்னாரு. அநேகமா 99% ஓகே ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்க வேண்டியிருந்தது. அதான் அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அக்காவா? ஆமா, நாளைக்கு நான் அவரை கைப்பிடிச்சேன்னா இவங்களுக்கு நான் தங்கச்சி முறை தானே. Listen, you look very decent man. Aren't you ashamed to question me like this? Why? What's wrong in my question? Listen, it won't take time for me to retaliate, right? Look, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 minute. பாட்டிமா, பாவம் அக்கா தனியா இருக்காங்க. பத்திய சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்காம எனக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கிருக்கீங்க. பாய்.